இலை இடைத்திசுவில் மெசோஃபில் என்ன பொருள் உள்ளது? ஏ. ஃபுளோயம் ஃப்ளோஎம். பி. பச்சையம் குளோரோஃபில். சி. சைலம் ஜைலம். டி. கேம்பியம் கேம்பியம். சரியான பதில் பி. பச்சையம் குளோரோஃபில். 3. இலை இடைத்திசுவில் அதிகப்படியான பசுங்கணிகங்கள் உள்ளன. அவற்றில் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையம் குளோரோஃபில் காணப்படுகிறது. இது சூரிய ஆற்றலை ஈர்த்து உணவை தயாரிக்க உதவுகிறது. ஃபுளோயம் என்பது உணவை கடத்தும் ஒரு கடத்து திசுவாகும். எந்த பிட்யூட்டரி ஹார்மோன் சூலகச் சுழற்சிக்கு பங்களிக்கிறது? ஏ. புரோஜெஸ்டிரோன் ப்ரொஜெஸ்டரோன். பி. ஏலேச். சி. ஈஸ்ட்ரோஜன் எஸ்ட்ரோஜன். டி. ரிலாக்சின் ரிலாக்சின். சரியான பதில் பி. ஏலேச். 9. சரியான விடை. லூட்டனைசிங் ஹார்மோன் ஏலேச் பிட்யூட்டரி சுரப்பியால் சுரக்கப்பட்டு அண்டவிடுப்பை தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மின்தடையாக்கிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை எந்த கருவி அளவிடுகிறது? ஏ. அம்மீட்டர் அம்மீட்டர். பி. வோல்ட் மீட்டர் வோல்ட்மீட்டர். சி. மீட்டர் அளவுகோல் மீட்டர் ஸ்கேல். டி. மின்தடை மாற்றி ரியோஸ்டாட். சரியான பதில் பி. வோல்ட் மீட்டர் வோல்ட்மீட்டர். 10. வோல்ட் மீட்டர் என்பது ஒரு மின்சுற்றில் உள்ள 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவியாகும். இது எப்போதும் மின்சுற்றில் பக்க இணைப்பில் parallel இணைக்கப்பட வேண்டும். கதிர்வீச்சு எந்த வகையான ஆற்றல் பரிமாற்றமாக விவரிக்கப்படுகிறது? ஏ. வெப்ப ஆற்றல் thermal எனர்ஜி. பி. வேதி ஆற்றல் chemical எனர்ஜி. சி. மின் ஆற்றல் electrical எனர்ஜி. டி. இயந்திர ஆற்றல் மெக்கானிக்கல் எனர்ஜி. சரியான பதில் ஏ. வெப்ப ஆற்றல் thermal எனர்ஜி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி கதிர்வீச்சு என்பது ஒரு பொருளின் வெப்பநிலையை பொறுத்து உமிழப்படும் வெப்ப ஆற்றல் பரிமாற்றத்தின் ஒரு வடிவமாகும். இது அகச்சிவப்பு கதிர்கள் போன்ற மின்காந்த அலைகளாக பயணிக்கிறது. வளிமண்டலத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட என் முதன்மை விளைவு என்ன? ஏ. கடல் அமிலத்தன்மையை குறைத்தல். பி. கார்பன் சுழற்சி சமநிலையை மேம்படுத்துதல். சி. கிரகத்தை குளிர்வித்தல். டி. உலகளாவிய வெப்பநிலையை அதிகரித்தல். சரியான பதில் டி. உலகளாவிய வெப்பநிலையை அதிகரித்தல். சரியான விடை டி. சோகஸ்மெலி கார்பன் டை ஆக்சைடு ஒரு முக்கியமான பசுமை இல்ல வாயுவாகும். இது வளிமண்டலத்தில் வெப்பத்தை தக்கவைத்து பசுமை இல்ல விளைவை ஏற்படுத்துகிறது. விலங்குகளில் நாளமில்லா சுரப்பிகள் எங்கு காணப்படுகின்றன? ஏ. உடலின் பல்வேறு பகுதிகளில். பி. இனப்பெருக்க உறுப்புகளில் மட்டும். சி. மூளையில் மட்டும். டி. செரிமான அமைப்பில் மட்டும். சரியான பதில் ஏ. உடலின் பல்வேறு பகுதிகளில். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி நாளமில்லா சுரப்பிகள் உடலின் பல்வேறு பகுதிகளில் தலை, கழுத்து, வயிறு பரவி காணப்படுகின்றன. இவை ஹார்மோன்களை நேரடியாக இரத்தத்தில் கலந்து உடல் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கின்றன. ஒரு ஊது உலையின் எரிப்பு மண்டலத்தில் கல்கரி ஆக்சிஜனுடன் எரியும்போது என்ன வாயு உருவாகிறது? ஏ. கோ. பி. O2. சி. CO2. டி. H2O. சரியான பதில் ஏ. கோ. 4. சரியான விடை ஏ. கோ. ஊது உலையின் எரிப்பு மண்டலத்தில் கல்கரி ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடே கோ உருவாக்குகிறது. இந்த கோ வாயுவே உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கும் முக்கிய காரணியாக செயல்படுகிறது. மார்புக்கூட்டின் வயிற்றுப்புற எல்லையை உருவாக்குவது எது? ஏ. முதுகெலும்பு தொடர் வெர்டெப்ரல் காலம். பி. மார்பெலும்பு ஸ்டர்னம். சி. விலா எலும்புகள் ரிப்ஸ். டி. உதரவிதானம் டயஃப்ராம். சரியான பதில் பி. மார்பெலும்பு ஸ்டர்னம். 4. சரியான விடை பி. சோகஸ்மெலி மார்புக்கூட்டின் முன்புறம் அல்லது வயிற்றுப்புற எல்லையை மார்பெலும்பு ஸ்டர்னம் உருவாக்குகிறது. இது மார்பின் மையப் பகுதியில் அமைந்து விலா எலும்புகளை இணைக்க உதவுகிறது. கரிமச் சேர்மங்களுக்கு பெயரிடுவதற்கு தாய் அமைப்பில் உள்ள பதிலிகள் அல்லது கிளைகள் பற்றிய தகவலை எது வழங்குகிறது? ஏ. மூலப்பெயர். பி. பின்னொட்டு. சி. முன்னொட்டு. டி. வினைசெயல் தொகுதி. சரியான பதில் சி. முன்னொட்டு. சரியான விடை முன்னொட்டு ப்ரீஃபிக்ஸ் ஆகும்.
ஏனெனில் இவ்பாக் பெயரிடும் முறையில் தாய் சங்கிலியில் உள்ள கிளைகள் அல்லது பதிலிகளைக் குறிக்க இதுவே பயன்படுத்தப்படுகிறது. இது மூலப்பெயருக்கு முன்னால் சேர்க்கப்பட்டு சேர்மத்தின் அமைப்பை துல்லியமாக விளக்குகிறது. தாதுவை அடர்ப்பித்தல் அல்லது பிரித்தல் படியின் நோக்கம் என்ன? ஏ. தாதுவை திரவமாக உருக்குவதற்கு. பி. தாதுவின் மேற்பரப்பை மெருகூட்டுவதற்கு. சி. தாதுவிலிருந்து மாசுகளை அகற்றுவதற்கு. டி. தாதுவுடன் அதிக உலோகத்தைச் சேர்ப்பதற்கு. சரியான பதில் சி. தாதுவிலிருந்து மாசுகளை அகற்றுவதற்கு. 6. சரியான விடை சி. சோகஸ்மெல்லி. தாதுவை அடர்ப்பித்தல் என்பது பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட தாதுவில் உள்ள மண், மணல் போன்ற தேவையற்ற மாசுகளை கேங் நீக்கும் முறையாகும். இது உலோகவியலின் முதல் நிலையாகும். இதன் மூலம் தாதுவிலிருந்து தூய உலோகத்தை பிரிப்பது எளிதாகிறது. ஒரு U235 அணுக்கரு ஒரு சிதைவு மற்றும் ஒரு சிதைவுக்கு உள்ளாவது எந்த வகை சிதைவாக விவரிக்கப்படுகிறது? ஏ. இணைவு ஃபியூஷன். பி. சிதறுதல் ஸ்பாலேஷன். சி. பிளவு ஃபிஷன். டி. கதிரியக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியான பதில் டி. கதிரியக்கம் ரேடியோ ஆக்டிவிட்டி. 3. கதிரியக்கம் என்பது நிலையற்ற அணுக்கருக்கள் தன்னிச்சையாக சிதைந்து ஆல்பா, பீட்டா போன்ற துகள்களை வெளியேற்றும் ஒரு இயற்கையான நிகழ்வாகும். U235 அணுக்கரு இத்தகைய சிதைவுகளுக்கு உள்ளாவது அதன் கதிரியக்க பண்பை காட்டுகிறது. அயனிகள் நீர் மூலக்கூறுகளை ஈர்க்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? அவை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதியியல் ரீதியாக இணைகின்றன. ஏ. உலர்த்துதல். பி. படிகமாக்கல். சி. நீராற்பகுப்பு. டி. நீரேற்றம். சரியான பதில் டி. நீரேற்றம். சரியான விடை நீரேற்றம். அயனிகள் நீர் மூலக்கூறுகளை ஈர்த்து அவற்றுடன் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதியியல் ரீதியாக இணைவது நீரேற்றம் ஹைட்ரேஷன் எனப்படும். இதன் மூலம் படிக நீரை உடைய உப்புகள் உருவாகின்றன. அடுத்தடுத்த இறுக்கங்களுக்கு இடையேயான கால அளவை கண்டறிவது தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒலியின் அதிர்வெண் என்ன? ஏ. 700 ஹெர்ட்ஸ். பி. 500 ஹெர்ட்ஸ். சி. 400 ஹெர்ட்ஸ். டி. 600 ஹெர்ட்ஸ். சரியான பதில் டி. 600 ஹெர்ட்ஸ். 6. ஒலியின் அதிர்வெண் என்பது ஒரு வினாடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 600 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் கொண்ட ஒலியின் கால அளவு டைம் பீரியட் 1/600 வினாடி ஆகும். ஏ. 700 ஹெர்ட்ஸ் என்பது கொடுக்கப்பட்ட கணக்கீட்டு மதிப்பிற்கு பொருந்தாது. சுற்றோட்ட மண்டலத்தில் இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படுவது எது? ஏ. புர்கிஞ்சி இழைகள் புர்கிஞ்சி ஃபைபர்ஸ். பி. ஏவி கணு ஏவி நோட். சி. ஹிஸ் கட்டே பண்டில் ஆஃப் ஹிஸ். டி. எஸ்ஏ கணு சா நோட். சரியான பதில் டி. எஸ்ஏ கணு சா நோட். 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி எஸ்ஏ கணு சா நோட். இதய துடிப்பை தொடங்கும் மின் தூண்டுதல்களை உருவாக்குவதால் இது இயற்கையான சீரமைப்பி அல்லது இதயத்தின் இதயம் எனப்படுகிறது. இது வலது ஏற்றியத்தின் மேல் பகுதியில் அமைந்து இதயத்தின் சுருக்கத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இன்ஃப்ளூயன்சா எந்த வகை நோயாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. பாக்டீரியா நோய் பாக்டீரியல். பி. வைரஸ் நோய் வைரல். சி. பூஞ்சை நோய் ஃபங்கல். டி. புரோட்டோசோவான் நோய் புரோட்டோசோன். சரியான பதில் பி. வைரஸ் நோய் வைரல். சரியான விடை பி. சோகஸ்மெலி. இன்ஃப்ளூயன்சா என்பது இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். இது சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது. இது காற்று மற்றும் தும்மல் மூலம் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வேகமாக பரவக்கூடியது. CHO என்ற சமன்பாட்டில் பின்வருவனவற்றுள் எது வினைபடுபொருள்? ஏ. HO. பி. CO. சி. O. டி. CO. சரியான பதில் சி. O. சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒரு வேதிச் சமன்பாட்டில் இடதுபுறம் உள்ள பொருட்கள் வினைபடு பொருட்கள் reactants என்று அழைக்கப்படுகின்றன. இங்கு CH மற்றும் O ஆகியவை வினைபடு பொருட்கள். இவை ஒன்றோடு ஒன்று வினைபுரிந்து புதிய பொருட்களை உருவாக்குகின்றன. ஒரு ஒட்டகத்தின் உடலை வெப்பமான பாலைவன மணலிலிருந்து விலக்கி வைக்க எந்த அம்சம் உதவுகிறது? ஏ. நீண்ட கால்கள் லாங் லெக்ஸ். பி. குட்டையான கழுத்து ஷார்ட் நெக். சி. சிறிய பாதங்கள் ஸ்மால் ஃபீட். டி. அடர்த்தியான உரோமம்
thick fur. சரியான பதில் A. நீண்ட கால்கள், long legs. 1. ஒட்டகத்தின் நீண்ட கால்கள் அதன் உடலை வெப்பமான மணலில் இருந்து உயர்த்தி வைப்பதன் மூலம் வெப்பத்தாக்கத்தை குறைக்கின்றன. இது பாலைவனச் சூழலில் ஒட்டகம் உயிர் வாழ உதவும் ஒரு முக்கியமான உடலமைப்பு தகவமைப்பாகும். 2. பாலியல் பருவமடைதல் தொடங்கிய பிறகு ஆண்களில் தீவிரமாக உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை என்ன? A. முட்டைகள், eggs. B. ஆண்ட்ரோஜன்கள், androgens. C. விந்தணுக்கள், sperms. D. ஹார்மோன்கள், hormones. சரியான பதில் C. விந்தணுக்கள், sperms. சரியான விடை C. சோகஸ்மெலி. பாலியல் முதிர்ச்சியின் போது ஆண்களின் விந்தகங்களில் விந்தணுக்கள் உற்பத்தி செய்யப்படும் விந்தணுவாக்கம், ஸ்பெர்மடோஜெனசிஸ் என்ற நிகழ்வு தொடங்குகிறது. இது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் தூண்டுதலால் நடைபெறும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?